ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். நான் சொன்னேன்ல, வாசிப்பு பழக்கம் இருந்தால் ஜோக்கு கூட சரியான திசையில் புரியும். திட்டு இருக்குல்ல, அது கூட சரியான திசையில் புரியும். பேசாத நாங்க என்னை பார்த்து கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன நான் கிளாஸ்ல பேசிட்டு இருந்தேன். எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்காரு அப்படின்னாங்க. உட்கார்ந்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அங்க பேசுறத நிறுத்தினேன். சொற்கள் புரியணுமே. சொன்னார்ல, கொடுத்த ரத்தத்தை விட ரத்தம் கொடுக்குறவங்க கிட்ட நான் காசு வாங்குறது இல்லையான்னு ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு ஜூஸ் போட்டு கொடுத்தானே சோடா கடைக்காரன் கந்தர்வன் எழுதினாரு. புரிஞ்சிருச்சு இல்லை எனக்கு, அது என்னங்கிறது புரிஞ்சிருச்சு இல்லை. பிரபஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. நான் ஏதோ ஒரு பாருங்க, கலாபிரியா அவனுடைய ஒரு கவிதையை கேட்டா இன்னைக்கு நான் நடுங்கி போனேங்க. புரியணுங்க, புரிஞ்சாலே லைஃப் சூப்பருங்க. புரியாம தாங்க எல்லா கஷ்டங்களும். நான் அப்படி நினைக்கவே இல்லையே. என்ன செய்யறது? கண்கள் இல்லாத தாய் பறவை தன் குஞ்சுகளின் வாசத்தை தொலைத்து விட்டு அந்த கூட்டை தேடி அலைவதை பார்க்கிறேன். அதன் கூடு எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த தாய்க்குருவிக்கு சொல்லக்கூடிய மொழி என்னிடத்தில் இல்லையே. நாங்கள் நடுங்கி போனங்க கலாபிரியா அவனுடைய இந்த வார்த்தையை பார்த்து. எனக்கு தெரியணுமே, அந்த மொழி தெரியணுமே, வழிபடுத்துறதுக்கான மொழி தெரியணுமே. அந்த பேச்சாளர் சொல்றார், ஜோக்கு தான். எனக்கு எலன் மாஸ்க் தந்த பதிலும் இந்த ஜோக்கையும் நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன். புரிஞ்சிருச்சு எனக்கு. பாருங்க எப்படின்னு. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிறாங்க ஒரு ஆஃபீஸில். ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷமாக 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லேயும் ஒரே டிஃபன் தான் வருது. ஒருத்தனுக்கு இட்லி வருது, ஒருத்தனுக்கு தயிர் சாதம் வருது, ஒருத்தனுக்கு சப்பாத்தி வருது. 10 வருஷமாக சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு ஒரு சிட்டு எழுதி வைப்போம்டா. 10 நாள் டிஃபன் மாற்றலன்னு வச்சுக்க, இதுங்களுக்கு எதுக்குடா சம்பாரிச்சு கொடுக்கறது, மேலேருந்து குறிச்சிடுவோம்டா, எழுதுறா சூசைட் நோட்டாங்க. எழுதிட்டான். 9 நாள் டப்பா திறந்துக்கிறாங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 10வது நாள் நடுக்கத்தோடு திறந்தாங்க பாருங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. மானஸ்தனுங்க 3 பேரும். மேலே போனானுங்க, கடகடன்னு குதிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. 3 பேர் வீட்டிலேருந்தோ மனைவிமார் ஓடி வந்து அழுதுங்க. இட்லி அழுவுது. டைலாக் பாருங்க, ஐயையோ நீ செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம், ஐயோ நீங்களை நான் நம்பவே இல்லையே, நீங்கள் விழுந்துருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. நர்ஸு சொல்லுது, செத்து போயிட்டாருமா, அழுதுரு. இல்லை, அவங்க 2 பேர் வீட்டில் ஒய்ஃப் தான் சமைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இந்த ஆள் தானே காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுவான். இந்த ஆள் ஏன் செத்தான்னு தெரியலையே. இப்போ எலன் மாஸ்க் சொன்னது புரியுதா? உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அடையாமல் நீங்கள் தோற்று போனதா டமாரம் அடிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களுக்காக வந்து கண்ணீர் வடிக்கணுமா? உன் இலக்கை நீதான் அடைய வேண்டும். உன் இலக்கு என்பது உன் கையில் இருக்கிறது. நீ தான் கோல் செட் பண்றனா, யூ ஹாவ் டு வாக் த்ரூ. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் சபை வசப்படும். பல நேரங்களில் நான் சொல்றேன், நான் இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போனேன்னா, இப்போ நான் ஒரு 15-20 நிமிஷம் கவிஞர் பேச்சை கேட்டேன்னா எனக்கு அது வரவு. பல இடங்கள் என்ன தெரியுமாங்க, நான் செத்து மடிஞ்சு படித்து வச்சுருக்கிறத நல்லா சேரில் உட்காந்துக்கிட்டு ஃபேன் போட்டுக்கிட்டு சூப்பராக கேட்டுட்டு போயிடுறீங்க. யாருக்கு லாபங்கிறீங்க? உங்களுக்கு தான் லாபம். ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது எனக்கா செலவாகுது? எல்லாம் குடும்பத்துக்கு, மற்றவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போயிடுது. உண்மையாகவே பயனாளிகள் நீங்கள் தான்.
கேட்கின்றவர்கள் தான் பயனாளிகள். அதனால்தான் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் காதால் கேட்பதற்கல்ல, இந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கல்ல. நான் பல மீட்டிங்க்கு போகும்பொழுது படித்ததை சொல்லி கைத்தட்டல் வாங்குவதை விட யாரேனும் என் மனம் நெகிழ்கின்ற வகையில் ஏதேனும் சொல்லிவிட்டால் அதுதான் என் உண்மையான வரவாக நான் கருதுகிறேன். இது கற்றலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். நான் இந்த விஷயத்தை இப்படி நிறுத்துறேன். இப்போ என்னுடைய பயோடேட்டா கேட்டாங்கல்ல, ரொம்ப உஷாரவங்க, உஷாராக கேட்டாங்க. ஏன்னா என்னுடைய பயோடேட்டாவை அவங்க வாசிச்சிருந்தாங்கன்னா என்னை ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையத் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் தான் எல்லாருக்கும் தெரியும். 6 மாதம்தான் ஆச்சு. நான் தமிழ் வளர்ச்சி துறையின் உலகத் தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்திருக்கிறேன். 6 மாதம்தான் ஆச்சு. இப்போ இந்த பயோடேட்டா இருக்குல்ல, இது தெரியணும்ல. ஆக்சுவலாக நான் யோசிச்சு பார்க்குறேங்க. இந்த குழந்தைகளுக்கு சொல்கிற இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அம்மா அப்பா குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு. கேளு கேளு கேளு, அவங்க பேசுகிறத கேளு. இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, அப்புறமா புரியும். விதை தானே, விதைத்தவர்கள் தான் தூங்குகிறார்கள், விதைகள் தூங்குவதில்லை. அது முளைக்கும் தானே, எப்போவாவது முளைக்கும் தானே. அவர் சொன்ன கதைகள் முக்கியமே இல்லைங்க. கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். ஏன் அந்த கதைகள் சொல்லப்பட்டன? உன் அக்கா இருந்தாலும் என்ன, ஏன் அக்கா இருந்தாலும் என்னடா, நீ கடன் கொடுத்தவனா இரு, நான் கடன் வாங்கினவனா இருக்கிறேன். இந்த 300 ரூபாங்கிறது உள்ளத்தாச்சியா வீட்டுக்கு வர அக்காவுக்கு தம்பியா இருக்கிறவனுக்கு அந்த வலி தெரியும்டா, இந்தாடா வாடா போலாம் என்று ஒருவன் எழுதுகிறான் இல்லையா? அதை படிக்கின்ற பொழுது கல்மனம் கூட கரைந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களைப் போல தானே அடுத்த வீட்டிலும் இருக்கிறார்கள் என்று உங்கள் மனம் கனியும் தானே. அதற்குத்தான் எழுத்து. அடுத்தவர்களுடைய மனதை கனிய வைப்பதற்குத்தான். நான் சொல்லுகிறேன், நானே ஒரு சப்ஜெக்டுங்க. என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு சப்ஜெக்ட். நான் கண்டுபிடிச்சேங்க. உங்களில் எல்லாருக்கும், அந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், முக்கியமாக 40-45 வயதில் இருந்தால் கூட பரவாயில்லை, நான் சொல்வதை உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சபை உங்களுக்கு வசப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கான வெற்றியை நீங்க சைன் பண்ணிட்டு போகணும்னா, உங்களுக்குள் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை கண்டுபிடிங்க. உங்களுக்குள் ஒரு அக்கினி இருக்கு, அதை கண்டுபிடிங்க. எனக்கு தெரியல. யுகபாரதி சார் ஒற்றை நாணயம்னு அந்த பாட்டை எழுதும் பொழுது நடந்த சம்பவத்தை ரொம்ப ருசியாக சொல்வார். அக்கினிங்க அதெல்லாம், நெருப்பு அதெல்லாம். நீங்கள் ஃபோன்லேயே பேச வேண்டாம் மேடம், சும்மாவே சொன்னாலே உங்களுக்கு கேட்கும். நீங்கள் ஃபோன்லேயே பேச வேண்டாம், இப்படி பேசினாலே அங்கே கேட்கும். எனக்கே கேட்குதுன்னா அவங்களுக்கு கேட்காதா?